முன்னாள் காவல்துறை சிங்கம், முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், மாநில செயற்குழு உறுப்பினர், தமிழக இளைஞர்களின் விடிவெள்ளி ஐயா எண்ணி காவல்துறை அண்ணன் அண்ணாமலையார் இப்பொழுது உங்களிடையே வாக்கு சேகரிப்பார். அருமை சொந்தங்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அற்புதமான வாக்காளர் பெருமக்களே, 2 முறை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நமக்கெல்லாம் அற்புதமாக பணி செய்து இந்த தொகுதியில் 2021க்கு பிறகும் கூட ஒரு மக்கள் சேவகராக உங்களுக்காக பணி செய்யக்கூடிய அருமை அண்ணன் பா. குமார் அவர்களுக்காக நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் நிச்சயமாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும். நிச்சயமாக ஒரு புதிய ஆட்சி நம்முடைய என்டிஏ வரணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லா மக்களுமே பேச ஆரம்பித்தாங்க. ஐயா, டெல்டாவிலிருந்து, தென் தமிழகத்திலிருந்து, கோயம்புத்தூரிலிருந்து சென்னை வரை எல்லோருக்கும் திமுக வேண்டாம், என்டிஏ வேண்டும். ஐயா, இன்னைக்கு நாம திருவெரும்பூர் தொகுதியில் மிக முக்கியமான நம்முடைய திருச்சி மாநகரத்தினுடைய தொகுதியில் இருக்கும். சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 11ஆம் தேதி இங்க வந்தார். இங்க வந்து என்ன பேசிட்டு போனார்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு, நான் ஜெயிப்பது முக்கியம் அல்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை ஜெயிக்க வைக்கணும். ஐயா, எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியுமா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய பகுதி நேர கல்வி அமைச்சர், பார்ட் டைம் எஜுகேஷன் மினிஸ்டர். பார்ட் டைம் தான், ஃபுல் டைம் இல்லை, பகுதி நேரம். ஐயா, அவருடைய ஃபுல் டைம் வேலை என்னன்னா, அகில உலக உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். ஃபுல் டைம் வேலை. எந்த வேலையுமே பள்ளி கல்வித்துறையில செய்யாம 5 ஆண்டு காலத்தை ஓட்டிவிட்டு நண்பர்களாக 2 பேரும் சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஐயா, திருவெரும்பூர்ல அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நீங்க தோற்கறீங்க, சேப்பாக்கில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். 2 பேரும் ஒன்னா தோற்கடிக்கப்படுவார்கள். அருமை சொந்தங்களே, மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள். திமுகவினுடைய ஆட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் சகோதரிகளை, தாய்மார்களை நீங்க சொல்லுங்க, ஒரு உருப்படியான ஆட்சி நடத்தினாங்களான்னு நீங்க சொல்லுங்க. பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவத்தை நீங்க பாருங்க. கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் 5 ஆண்டுகளில் 2080 பாலியல் வன்கொடுமை வழக்கு. படுகொலைகள் மட்டுமே 8008. 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டம் என்று சொல்லுவோம் 39,900. ஐயா, தமிழகத்தினுடைய எந்த 5 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடந்த ஒரு தமிழ்நாட்டை நாம் பார்த்தது கிடையாது. ஏன்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஐயா தமிழ்நாட்டில் முதலாக கூட்டு பாலியல் வன்கொடுமை, கேங் ரேப் அப்படிங்கிறதே நம்ம ஊர்ல இப்பதான் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஊர்ல இல்லாத விஷயத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐயா, எல்லா ஊர்லயும் நாம் போய் சில திமுகவினுடைய தலைவர்களுக்கு எதிராக ஒரே ஒரு போட்டோவை காட்டுங்க. இங்க பாருங்கம்மா, போட்டோவை பாருங்க. ஆனா நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு எதிராக ஒரு ஆல்பமே கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஒரு போட்டோவை காட்டினா சரியா வராது, உங்களுக்கு ஒரு ஆல்பத்தை காட்ட வேண்டும். அருமை சொந்தங்களே, என் கையில் இருக்கிற ஆல்பத்தை பாருங்க. நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் துறையூர்ல அரசு பள்ளியினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அரசு பள்ளியினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. கேட்டா திராவிட மாடல் அரசு என்னென்னமோ பேசுவாங்க. திருச்சி துறையூர்ல அரசு பள்ளி கட்டிடத்தினுடைய மேற்கூரை விழுந்து ஏற்பட்டக்கூடிய விபத்து 22 செப்டம்பர் 2025. ஐயா, சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு குடையை வைத்துக் கொண்டு எப்படி படிக்கிறாங்கன்னு பாருங்க. மழை காலத்துல பள்ளிக்கூடத்துக்குள்ள குடைய வச்சுக்கிட்டு குழந்தைகள் எப்படி படிக்கிறாங்கன்னு கேளுங்க. இதை பத்தி பேசுனீங்கன்னா திராவிட மாடல் அரசு நம்பர் 1 பாருங்க. எனக்கு கூரை இடிந்து தலைமை நம்பர் 1ங்களா? ஐயா, திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுவானூர்ல பாருங்க, பள்ளி கட்டிடத்தினுடைய மேல் கூரை விருந்து குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை இங்கே ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளி கட்டடமே இல்லாதனால குழந்தைகள் மரத்தடியில் உட்கார்ந்து எப்படி படிக்கிறாங்கன்னு பாருங்க. மரத்தடியில் உட்கார்ந்து எப்படி படிக்கிறாங்கன்னு பாருங்க. மரத்தடியில் உட்கார்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் மரத்துக்கு கீழே. அமைச்சருடைய சொந்த மாவட்டத்தில் அரசு பள்ளிகளுடைய சுவர் இல்லை, கூரை இல்லை, குழந்தைகள் எல்லாம் தரையில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நீங்க பாருங்க. தென்காசி மாவட்ட செங்கோட்டையில
ஒரு அரசு பள்ளியினுடைய மேல் கூரை விழுந்து எப்படி உடஞ்சிருக்குன்னு பாருங்க. பொள்ளாச்சி மாவட்டம் ஆனைமலையில பள்ளியினுடைய வகுப்பறைகள் எப்படி இருக்குது, மழை பெஞ்சு தண்ணி, அந்த தண்ணிக்குள்ள பெஞ்சு போட்டு குழந்தைகள் உட்கார்ந்து இருக்கின்றாங்க. ஐயா இந்த மாதிரி நான் காட்டிக்கிட்டே போவேன். ஐயா இந்த மாதிரி போட்டோ மட்டுமே 36 போட்டோ கொண்டு வந்திருக்கேன். 36 போட்டோ இந்த ஆல்பத்தில் காட்டிக்கிட்டே போல. உங்களுக்கு நேரம் இல்லை பாவம், ரொம்ப நேரமா நீங்களா நிக்கிறீங்க. அருமை சொந்தங்களே, பள்ளி கல்வித்துறை அமைச்சராக என்ன சாதனை அவர் செஞ்சார்? என்ன சாதனையை செஞ்சார்? இல்ல நம்முடைய திருவெரும்பூர் தொகுதிக்கு தான் சாதனை செய்தார்களா? பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்களுக்கு கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றியதை மட்டும் பாருங்க. வாக்குறுதி 311 சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம் இல்லை. வாக்குறுதி 181 பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை. தமிழகத்தில் உள்ள காலி ஆசிரியர் பணி நிரந்தரம் ஐயா 11,000 ஹெட் மாஸ்டர் பதவி தமிழகத்திலே காலியா இருக்கு. இல்ல இந்த தொகுதி கொடுத்துதான் பண்ணார்களா? இந்த தொகுதிக்கு தான் எத்தனை முறை திரும்ப திரும்ப நம்முடைய திருவள்ளுவர் சொன்னார், இந்த தொகுதிக்கு மட்டுமே அரியமங்கலத்தில் உள்ள குப்பை கிடங்கை வேறு இடத்துக்கு மாற்றுவோம் பண்ணார்களாக. திருச்சி மாநகரத்துடைய இதயமாக இருக்கிற தொகுதி பண்ணுங்க. மலைக்கோட்டை எந்த அளவுக்கு உயரமோ அதை விட உயரமாக நம்முடைய திருச்சியில குப்பை குளங்கள் எங்கேயா இருக்குது? அரியமலம் அம்பிகாபுரத்தில் இருக்கு. மலைக்கோட்டையை தாண்டிடுவாங்க, மலைக்கோட்டையை தாண்டி மேல ஆயிட்டு போயிருக்கீங்க. அதே போல பால் பண்ணை துவாக்குடியிலிருந்து பால் பண்ணைக்கு அந்த அணுகுகின்ற சாலை அமைப்போம். அதுவும் பண்ணல. 2021 தேர்தலில் மிக முக்கியமா உங்களுக்கு சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் உயர்மட்ட பாலம் கட்டுவோம் என்று. அதையும் செய்யல. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், பொய்யை சொல்லி 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 தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யல. தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவும் எதுவும் செய்யல. இவர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம் நீங்களே சொல்லுங்க. ஆனா நம்முடைய அண்ணன், நம்முடைய வெற்றி வேட்பாளராக நின்று கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் குமார் அவர்கள் ஒரு எளிய மனிதர், உங்களுக்காக பணி செய்யக்கூடியவர். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடைக்கோடி கொண்டமாக உயர்ந்து 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 இன்னைக்கு 2021 இந்த சட்டமன்றத்தில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட உண்மையாலும் இவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு ஓடோடி வேலை செஞ்சிருக்கிறார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வரவே மாட்டார், சென்னையில் இருப்பார். பாடல் வெளியீட்டு விழா முதலா போவார். உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இருப்பார். தொகுதி மக்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் எப்பொழுதும் வராத ஒரு மனிதருக்கு இந்த முறை நாம் கண்டிப்பாக நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா, அடுத்து சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க சொல்றீங்க தமிழகத்துல போதைப் பொருள் அதிகமாயிருச்சு. ஒரு கணக்கு நான் சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க கேள்வி. அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும் சர்வதேச போதைப் பொருளுடைய கஞ்சா கடத்தல் கும்பல் தலைவன் யாருன்னு தெரியும்? ஜாஃபர் சாதிக். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக். ஐயா, இந்த போதை மருந்து வித்தீங்கன்னா மக்கள் யாரும் கிரெடிட் கார்டில் ஏடிஎம்ல பணம் கொடுக்க மாட்டாங்க, கையில இருந்தா காசு கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த கருப்பு பணத்தை எப்படி வெள்ளையாக்குறாங்க ஜாஃபர் சாதிக்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோடு இணைந்துதான் போதை பணத்தில் வரக்கூடிய கருப்பை வெள்ளையாக்குறாங்க. நான் சும்மா பேச மாட்டேன், நம்ம மைக்கில் சும்மா பேச மாட்டேன், ஆதாரத்தை கொடுக்குறேன். நம்முடைய ஜாஃபர் சாதிக் ஒரு கம்பெனி நடத்துறாரு, கொலேசன்ஸ் வெஞ்சர்னு ஒரு கம்பெனி நடத்துறார். தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்தோடு ஒப்பந்தம் போடுறாங்க. ஜாஃபர் சாதிக்கினுடைய கஞ்சா கடத்தல் மன்னனுடைய ஒரு நிறுவன கொலேசன் வெஞ்சர்ஸ் தமிழ்நாடு பாடக்கழகத்தினுடைய ஒப்பந்தக்காரர் ஸ்ரீ அப்பு டைரக்ட் அவர்களோடு ஒப்பந்தம் போட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு ஜாஃபர் சாதிக்கினுடைய கம்பெனி பாடநூல் கொடுத்திருக்காங்க. பாடநூல். ஐயா, நீங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பத்தி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. சாதாரணமான மனுஷன் கிடையாது, சாதாரணமான ஆள் கிடையாது. நேரடியாக ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்பு, அவருடைய நிறுவனம் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோடு தொடர்பு. ஐயா, இது மட்டும் இல்ல, 2022-23 காலகட்டத்தில் இந்த முதலீடுகளை அமலாக்கத்துறை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய கதவுல ஈடி தட்டுனா நீங்களும் பொறுப்பு இல்லை, நானும் பொறுப்பு இல்லை, அதுக்கு ஜாஃபர் சாதிக்குத்தான் பொறுப்பு தெரியும். ஐயா, இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, எல்லா இடத்துல கூட டீல போட்டு வச்சிருக்கிறாங்க. நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னேன், நோபல் ஸ்டீல் ஒரு நிறுவனம், அதுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு பங்குதாரராக அந்த நிறுவனத்தில் இருக்கிறார். அந்த நிறுவனத்திலிருந்து 1000 கோடி ரூபாய் துபாயிலிருந்து அந்த நிறுவனத்துக்கு பணம் வருது. நான் கேட்டேன், 1000 கோடி எப்படி வருது? அவங்க சொன்னா எங்களுக்கு சொந்தம் இல்லை, அங்களுக்கு சொந்தம் இல்லை, எனக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க அந்த கம்பெனியில இருந்து. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த ஆட்சி என்னன்னு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேர்ல ஒரு அறக்கட்டளை இருக்கு சென்னையில். அந்த அறக்கட்டளையுடைய அட்ரஸ் 53/22 சரவணா தெரு, கேஜி நடராஜா பேலஸ், டி நகர், சென்னை 17. இந்த நோபல் கம்பெனியுடைய அட்ரஸும் 53/22 சரவணா தெரு, கேஜி நடராஜா பேலஸ், டி நகர், சென்னை 17. இந்த ஆட்சியை தெரிஞ்சு பாப்பீங்களா?
நான் 1000 கோடி ரூபாய் வருமானம் தவறாக வருகிறது என்று குற்றம் சாட்டிய நிறுவனமோ உதயநிதி ஸ்டாலினுடைய அறக்கட்டளையும் ஒரே பில்டிங், ஒரே ஆபீஸ், ஒரே டோர் நம்பர். அதனால தயவு செய்து இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலையை நல்லவன் மட்டும் தயவு செய்து நினைக்கிறாங்க. யாரையும் குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக தேர்தல் காலத்தில் குற்றம் சாட்டியுங்க. ஆனா நல்லவரை நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காம இருந்தா அந்த தவறு செய்யக்கூடாது என்பதற்காக இதை நான் சொல்றேன். அதனால் நம்முடைய அண்ணன் குமார் அவர்களை இந்த முறை நீங்க நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நம்முடைய வெற்றி வேட்பாளராக இருக்கிறாங்க. அண்ணன் அவர்களை நீங்கள் விட்டுக் கொடுக்காம உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்க ஓட்டு போடணும். அதே நேரத்தில் இளைஞர்களே அரசியல்ல கொஞ்சம் அனுபவம் வேண்டும். இளைஞர்கள் யாரும் தப்பா நினைக்கக்கூடாது. நீங்க எல்லாம் மாற்றம் வேண்டும் என்று சொல்றேன். ஐயா, திமுகவிடமிருந்து மாற்றம் வேண்டும் என்றால் அரசாட்சி செய்ய தெரிந்த ஒரு கட்சி ஆட்சியில் உட்கார்ந்தா தாங்க மாற்றம். அதனால இளைஞர் பெருமக்களை 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த முறை உங்களை அன்பையெல்லாம் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். ஒரு தொகுதிக்கு எப்படி தெரியும் ஐயா, ஒரு எம்எல்ஏவா யாராச்சும் வந்தா எப்படி ஃபைல் பார்க்கணும்னாலும் தெரியணுமே, ஒரு அரசாங்க அதிகாரிகிட்ட எப்படி பேசணும்னாலும் தெரியணுமே, ஒரு தாசில்தார் அலுவலகத்தில் போய் எப்படி வேலை வாங்கணும்னாலும் தெரியணுமே. அது தெரியாதவங்க எப்படி எம்எல்ஏவா வந்து உங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க, ரேஷன் கார்டு கொடுப்பாங்க, ஆதார் அட்டை கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் அந்த மாற்றத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திருவெரும்பூர்ல இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மிகப்பெரிய எழுச்சியோடு நம்முடைய சொந்தங்களுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த முறை தவற விடாம, இந்த வாய்ப்பை தவற விடாம நம்முடைய அண்ணன் குமார் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து இரட்டை இலை சின்னத்தில் அவருக்கு நீங்கள் முழு ஆதரவை தெரிவித்து திருவெரும்பூர்ல அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.